விஜய் வந்து ஸ்கூலுக்கு காவேரிய வந்து குட்டி காவேரி கூட்டிகிட்டு போயிட்டு சேர்த்துடுறாரு. அங்கே வந்து காவேரிக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸ்கூலுக்கே போகமாட்டேன்னு சொன்னவங்களுக்கு வந்து ஸ்கூல் ரொம்ப பிடிச்சி போனதால் விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டில் வந்து சொல்லிட்டுருக்காரு. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, எல்லா பொருளையுமே வந்து ஏற கட்டி வீட்டில் இருக்க மொத்த சாமானை ஏற கட்டி வந்து காஞ்சிபுரத்துக்கு கிளம்புறாங்க. அப்போ வந்து காவேரி அவங்க அம்மா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த வீட்டை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா இது ஒன்றும் சொந்த வீடு கிடையாது, சும்மா ஃபீல் பண்ணாமல் கிளம்புமா, உன் பொண்ணு கூட நீ இருக்கணும்னு ஆசை இல்லையா, இல்லை உனக்கு இங்கே இருக்க போறியா தனியானோன்னே, இல்லடி இல்லடி கூட தாண்டி வரணும் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் பாரு உன் பொண்ணோட வாழ்க்கை எவ்வளோ ஒளிமயமாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளம்புறாங்க காவேரி எல்லா பொருளையும் ஏற்றிக்கிட்டு சாமான் எல்லாத்தையும். இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, குட்டி காவேரி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நாளைக்கு ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், ஸ்கூலில் மிஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக ஸ்கூல் போகணும், எல்லாமே டேடி உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு. சரிங்க டேடி நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அடுத்து வந்து டேடி அப்படின்னோடனே என்னடா அப்படின்னா, எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஸ்கூலில் விடுறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் நீங்கள் மட்டும் வரீங்க டேடி, அம்மா வரமாட்டாங்களா டேடி இப்போ கூட அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார் விஜய். நான் இவகிட்ட என்ன சொல்லுவேன், அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னு எப்படி இவகிட்ட சொல்ல முடியும், அதனால தானே இத்தனை வருஷமாக நான் சொல்லாமல் இருக்கேன், என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல எனக்கு, குழந்தைகிட்ட எப்படி நான் சொல்லுவேன், கண்டிப்பாக அம்மா வந்து வருவாங்கடா, ஆனால் அம்மாவுக்கு வேலை இருக்குமான்னு தெரியல, சரி அம்மா கண்டிப்பாக வருவாங்க கவலைப்படாது டேடி, நிஜமாக அம்மா வருவாங்களா அப்படின்னோடனே, தெரியலடா நான் கேட்டு பார்க்குறேன் அம்மா கிட்ட, இங்கே பாரு கூடிய சீக்கிரம் அம்மா வருவாங்க, நீ கவலைப்படாமல் இருக்கணும்னா, உன்னை பார்க்காம அம்மா இருப்பாங்களா அப்படின்னோடனே, சரிங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தூங்கி போகிறா. குழந்தை தாய்க்காக எப்படிலாம் ஏங்குறா, நான் என்ன தான் அவளுக்கு பாசத்தை கொட்டி கொடுத்தாலும் குழந்தைக்கு அம்மாவோட பாசம் இல்லைன்னா இவ்வளோ கஷ்டம், அந்த வலி எனக்கு இருக்குது, அதே வலி என் பிள்ளைக்கும் கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம விஜய். இங்கே வந்து காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து இறங்குனாங்க. இங்கே வந்து காஞ்சிபுரத்தை பார்த்துட்டு வந்து இந்த இந்த ஊரே வந்து நிறைய கோயில் இருக்குமாண்டி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டே வராங்க. அதெல்லாம் கேட்ட காவேரி வந்து கரெக்டாக வந்து வாசலில் வந்து வந்து இறங்க, இந்த வீட்டில் நம்ம இருக்க போகிறோம், ஆமாம்மா இந்த வீடை அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களே எனக்கு பார்த்து கொடுத்துட்டாங்க, அதனால் பிரச்சனையே கிடையாது, இந்நேரம் நம்ம தனியாக பார்க்கணுன்னா இந்த ஊரில் வந்து எங்கே பார்க்குறது, ரொம்ப நல்லதுடி, நல்ல வீடு தான் பார்த்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் வந்து அவங்க அம்மா வந்து சாரதாவும் 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அடுத்து எல்லா சாமானையும் இங்கே இற கட்டிகிட்டு இருக்காங்க, என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருடி பால்லாம் வாங்கணும் எல்லாம் வாங்கணும், எல்லாம் வாங்கிடலாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கும் சொல்லிகிட்ருக்காங்க. சரிடி வேலையில் ஜாயின் பண்ணணும்ல, சீக்கிரமாக தூங்குடி, நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணும்ல அப்படின்னோடனே, ஆமாம்மா அதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளையிலேருந்து என் வாழ்க்கையில் புதிய மாற்றம் வரப்போகுது, ஏன்னா எப்பவும் போல் இல்லாமல் புது ஸ்கூலு புது அட்மாஸ்பியர் எல்லாமே புதுசாக இருக்கும், என் வாழ்க்கையே மாறப்போகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தூங்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா கவலைப்படுறாங்க, இப்போ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், இந்த ஊருக்காவது வந்து இவள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்கணும், கடவுளே நீயாவது அவளுக்கு துணை புரி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க சாரதா நம்ம காவேரிக்காக. அடுத்த நாள் வந்து இங்கே காவேரி அர்ஜென்ட்டாக ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. என்னடி கிளம்பிட்டியா, கிளம்பிட்டேம்மா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் கிளம்பணும்ல, ஜாயினிங்லம்மா அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்புறாங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு, நீ நல்லா இருப்படி எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி சாரதா வந்து அனுப்புகிறாங்க. இங்கே வந்து குழந்தை வந்து பாட்டிக்கிட்டேயும் அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணுறவங்கிட்ட எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறா. இன்றைக்கி லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணுறவங்க கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து அந்த லஞ்சை வாங்கிக்கிறா. டேடி கிளம்பலாமா, தாத்தா நாங்கள் போகிறோம் போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு குழந்தையும் கிளம்புறாங்க. 2 பேருமே இங்கே கிளம்புறாங்க. அதே மாதிரி காவேரியும் இங்கே கிளம்புறாங்க. ஒரே ஸ்கூலுக்கு வந்து 2 பேருமே வந்து காவேரியும் குட்டி காவேரி வராங்க. அப்போ காவேரி வந்து வந்து இறங்குறாங்க ஸ்கூலில். பார்த்தா பெரிய ஸ்கூலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது ஸ்கூலு, அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம குட்டி காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே விஜயும் காவேரியும் ஒரே டைமில் வந்து இறங்கினாலும் 2 பேரும் மீட் பண்ணுற சான்ஸ் இருந்து மீட் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ காவேரி வந்து முதல்ல போயிடுறாங்க, விஜய் வந்து பின்னாடியே வந்து அந்த ஸ்கூலில் நுழையிறாரு. இங்கே காவேரி வந்து அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இது அதுன்னு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்ருக்காங்க. குழந்தைகிட்ட வந்து விஜய் வந்து அப்பா இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது, ரொம்ப சமத்து குட்டியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், ரொம்ப தைரியமாக இருக்கணும், ஓகேவா அப்பா சொல்லியிருக்கல கேர்ள்ஸ் எப்பயும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆமாம் உன் அம்மா ரொம்ப தைரியமானவ, அவள் எல்லாமே ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணுவாள், அதே மாதிரி நீயும் ரொம்ப தைரியமாக இருக்கணும், நான் அம்மா மாதிரிப்பா, நான் ரொம்ப தைரியமாக இருப்பேன், க்யூட்டாகவும் கொயிட்டாகவும் இருப்பேன் அப்படி சொன்னாங்க. என் செல்லம் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து இங்கே காவேரி வந்து உள்ள கிளாஸ் ரூமுக்கு வந்து போகிறா. போயிட்டு வந்து அந்த கிளாஸ் ரூம் எங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து உட்கார வைக்கிறாங்க. காவேரி அங்கே வராங்க கிளாஸ் ரூமுக்கு. குட்டி காவேரியை முதல்ல பார்க்குற காவேரி அப்படியே வந்து உணர்ச்சி வசப்படுறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல் குழந்தைய தோணுது அவங்களுக்கு. இன புரியாத ஒரு உணர்வு வந்து அந்த குழந்தைய பார்த்தோன்னே ஏற்படுது.